Assalamu alaikum friends, this is not the scene of America or any Western country, but the scene of Saudi Arabia, where halal was made in the open and devilish masks were sold in shopping malls. Some became zombies, some jokers and some devils and drank alcohol with zero alcohol. Not only this, just a short while ago Justin Bieber and Salman Khan were invited to this holy place. There was singing and dancing. It is a matter of great shame that in the same Saudi Arabia where our master was born and the Quran was revealed, obscenity is becoming common today. Singing, gambling and devilish activities are becoming Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul uqdatam min lisani yafqahu qawli. அல்ஹம்துலில்லா. நீங்கள் இப்போ முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, அது ஏதோ ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி, யூரோப்போ யூஎஸோ இல்லை, இது வந்து சவுதி அரேபியா. சரிங்களா? சவுதி அரேபியாவில் இந்த அக்டோபர் 31 போன வாரம் வந்து ஹாலோவின் பண்டிகை கொண்டாடி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, பல அனாச்சாரங்களான விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, ஏதோ ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி மாதிரி தெரியும். ஆனால் அங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம நம்பி தான் ஆக வேண்டியிருக்கு. சரிங்களா? இது எங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்து பல தியாகங்கள் செய்து இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்து வைத்து இந்த உலகத்திலே புனிதமாக கருதப்படுற அந்த மக்கா இருக்கிற அந்த நகரத்தில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்பவே முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் அங்கே நடக்குது. சரிங்களா? இப்போ என்னென்னா, இது எல்லாமே ஒரு மக்கள், குறிப்பிட்ட மக்கள் ஏதோ தன்னுடைய என்ஜாய்மெண்ட்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது அரசாங்க அங்கீகாரத்தோடு நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இதை எதிர்த்து கேட்ட 60க்கும் மேற்பட்ட உலமாக்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க, தண்டனை கொடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து என்ன ஆகுறாங்கன்னா, இந்த உலகத்தோட அப்படியே மிங்கிள் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, அதாவது கிறிஸ்தவர்களும் யூதர்களும் ஒரு உடும்பு பொந்துக்குள்ளே கைவிட்டால் கூட அந்த பொந்துக்குள்ளேயும் நீங்கள் கைவிடுவீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் போவீங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த ஒரு விஷயம்தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஹாலோவின் பண்டிகைங்கிறது என்ன? இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு சாப்பாடு கொடுத்தோம், சாப்பிட்டுக்கிட்டோம், ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போனோம், அந்த மாதிரி ஒரு பண்டிகையா? இதோடைய மைய கருவே வந்து இஸ்லாத்துக்கு அப்படியே எதிரான ஒன்றா இருக்குது இல்லையா. இஸ்லாம் என்ன சொல்லுது, இந்த உலகத்திலிருந்து மனிதர்கள் இறந்த பிறகு இந்த உலகத்துக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, திரையிடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஹாலோவின் பண்டிகைங்கிறது என்ன சொல்லுதுன்னா, அதாவது இந்த உலகத்தில் அன்னைக்கு அந்த ஹாலோவின் பண்டிகை கொண்டாடுறாங்களே, அன்னைக்கு இறந்தவர்களுடைய ஆவிக்கும் இந்த உலகத்திற்கும் உள்ள அந்த இடைவெளி குறைந்து அவர்கள் இந்த உலகத்தோட கலக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பண்டிகை மூலயமா அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பண்டிகை அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பேய்கள் மாதிரி இதுலேயே நிறைய இருக்கு இல்லையா, வேம்பயர், இதில் ஒரு வகை இருக்கு இல்லையா அந்த பேய்கள், அந்த மாதிரி எல்லா டைப்லேயும் ஸ்கெலிட்டன் மாதிரி இப்படி எல்லா மாதிரியும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆடை அணிந்து மாறு வேடம் அணிந்து ஒருத்தரை ஒருத்தர் பயமுறுத்தி அவங்கள திடுக்கிட செய்து நிறையா பயமான அந்த படங்களை பார்த்து அன்றைக்கி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். பேய்கள் நடமாடிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் ஊர் ஃபுல்லாக, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு விஷயங்களை மக்களுக்கு எடுத்து வைக்கிறாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒரு நகைச்சுவைக்காகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்காகவோ கூட ஒரு மனிதன் மற்ற மனிதனை பயப்பட வைக்கிறதோ பதட்டப்பட வைக்கிறதோ அவங்கள கஷ்டப்படுத்துறதோ இஸ்லாத்தில் இல்லாதது, இது வந்து தடுக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது இதை அவங்க பண்ணுறாங்க. இது ஆவிகள் வந்து இங்கே நடமாடுதுன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஆரஞ்சு கலரில் அந்த ஒரு பூசணிக்காயில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அது உள்ள ஒரு லைட்டு வைப்பாங்க. அந்த விளக்குக்கு ஜெக்ஸ் லேம்ப் அப்படின்னு பேர். அந்த ஜெக்ஸ் லேம்ப் வந்து என்னவா இருக்கணும், அந்த ஜெக்ஸுங்கிற ஒரு மனிதன் முன்னாடி வாழ்ந்தான், அவன் வந்து ஒரு பெரிய கெட்ட மனிதன், அவனுடைய ஆவி வந்து என்ன ஆகுது, இப்போ இந்த ஒரு பூசணிக்காய்க்குள்ளே இருக்குது, அந்த ஆவி தான் இங்கே வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளை பயமுறுத்துது. அந்த மாதிரியான சில ஒரு தவறுதலான ஒரு குறிக்கோளோட இந்த பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கும்போது இதை நம்மளும் கொண்டாடுனா அப்போ இது எவ்வளோ பெரிய வழிகேடு. இதுக்கு அவங்க சொல்கிற, அரசாங்கம் சொல்கிற ஒரு காரணம் என்னென்னா, இது வந்து என்னென்னா டூரிஸ்ட்டுங்கெல்லாம் வராங்க, அவங்களோட நம்ம கலக்கணும், அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள இளைஞர்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி எப்படி பயந்தாங்களோ அது உண்மையாயிடுச்சு பாருங்கள். அதாவது உங்களை பற்றி வறுமையை நினைத்து கூட நான் பயப்படலை,
ஆனால் இந்த செல்வ செழிப்பில் நீங்கள் சீரழிஞ்சிருவீங்கன்னு தான் நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த செல்வத்துக்காக வேண்டி இந்த மனிதர்கள் எந்த நிலைமைக்கும் போவாங்க அப்படிங்கிறதுக்கு இது எவ்வளோ பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. அதை மட்டும் சொல்லலை, அவங்க என்ன சொன்னாங்க, உங்களை நினச்சி நான் ஷிர்க்கை நினச்சி கூட பயப்படல, நீங்கள் இணை வச்சிருவீங்களோ கூட பயப்படல, ஆனால் இந்த செல்வத்துக்காக போராடி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தோற்றுருவீங்களோ அப்படின்னு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஷிர்க்குங்கிற நிலைமைக்கு இவங்க போயிடறாங்க இல்லையா. மாற்று மதத்தவர்கள் எதை நம்புகிறாங்களோ அது இஸ்லாத்துக்கு எதிரானதாக இருக்கோ அதை நீங்கள் அப்படியே பண்ணும்போது அது ஷிர்க்குன்ற லெவலுக்கும் கொண்டு போயிடுது இல்லையா. இஸ்லாம் கூறுற அந்த தத்துவத்தையே அந்த கொள்கையே சிதைத்து உடைக்கிற மாதிரி இல்லையா. அதனால ஷிர்க்கு லெவலுக்கு இவங்க போய்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல அனாச்சாரங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. கிளப்பு, பப்பு, தியேட்டர் இப்படின்னு இந்த மார்க்கத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத பல விஷயங்கள் அங்கே என்னவாயிட்டு இருக்கு. டூரிஸ்ட்டுங்களை திருப்திப்படுத்துகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. புனிதமாக கருதப்படுற அந்த பூமியில் இந்த மாதிரியான அனாச்சாரங்கள் எல்லாம் நடத்துறதுக்கு எப்படி அந்த ஆட்சியாளர்களுக்கு மனசு வருதுன்னு தெரியல. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முன்னறிவிப்பையும் சொல்கிறாங்க, தகுதியில்லாத ஆட்சியாளர்கள் வருவாங்க அப்படின்னு. இப்போ இது எல்லாமே எப்படி கண்கூடா நம்மளுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்கணும் நம்ம. ஸோ எல்லா விஷயங்கள்லையுமே நான் மேலை நாட்டவரை பின்பற்றுவேன், நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளோ வேணால் இதுவாக போவேன். அதாவது யார் இஸ்லாத்திற்கு அப்படியே எதிரியாக இருக்காங்களோ அவங்களுக்கு துணை புரிகிற அளவில் என்னுடைய செய்கைகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க எந்த அளவுக்கு இந்த உலகத்தை நேசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கடல்லிருந்து வர நுரை அளவுக்கு ஒரு பெருங்கூட்டமாக இருப்பீங்க, ஆனால் வஹன் அப்படிங்கிற ஒரு நோய் உங்களுக்குள்ளே அதிகமாகும், உங்களுக்குள்ளே இருக்கும். வஹன்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, வஹனுங்கிறது இந்த உலகத்தில் உள்ள ஆசை, இந்த உலகத்து மேலே உள்ள ஆசையும் மரணத்தின் மேலே உள்ள பயமும். இப்போ இருக்கா இந்த அரபு நாடுகள்லாம் என்ன இருக்குது, எங்கடா இவன் நம்மளை அடிச்சிருவானோ, யூஎஸ்காரன் ஏதாவது பண்ணுவானோ, இஸ்ரேல்காரன் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லி அவங்க மேலே உள்ள பயம். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம செழிப்பாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதுதான் என்னவாகுதுன்னா, இந்த பாலஸ்தீன மக்கள், ஈமானுடைய மக்களை இந்த மாதிரியான இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் அவங்கள அழிச்சிக்கிட்டு இருக்கும்போது கூட வாய் திறந்து ஒன்றுமே கேட்க முடியாத நிலைமைக்கு இந்த மக்களை ஆளாக்குது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க, அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களும் இந்த உலகத்தோடு சேர்ந்து தானே வாழ்ந்தாங்க. இந்த உலகத்தை விட்டு துறவியாக போனாங்களா? இல்லையே. இந்த உலகத்தில் இருந்த ஆசாபாசங்கள் எல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அது எப்படி இருந்தது, மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டு இருந்தது இல்லையா. அவங்க நினச்சா எப்படி வேணால் வாழ்ந்திருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியாப்பட்ட ஒரு ஜனாதிபதியாக இருந்தும் அவங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லை. அவங்க தொழுவ போகும்போது கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய காலை குத்தி அந்த காலை எடுத்த பிறகு தான் கீழே தலை வைக்கிற அளவுக்கு தான் அவங்க வீட்டுடைய நிலைமை இருந்தது. அவங்க பசியினால் வயிற்றுல கல்லை கட்டி 2 கல்லை கட்டிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய அந்த ஒரு வறுமை இருந்தது. இந்த மாதிரி வறுமையில் ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக அவங்க இருந்து இந்த மார்க்கத்தை எப்படி வளர்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் எந்த மாதிரியான சுகபோகங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தங்கத்திலான காரு, நீங்கள் யூடியூப்பை போட்டு பார்த்தாலே தெரியும். அதாவது செழிப்பான வாழ்க்கையினாலே அரப்ஸோடைய வாழ்க்கையை தான் காட்டுற அளவுக்கு தான் இன்றைக்கி அந்த நாட்டுடைய நிலைமை இருக்குது. மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்க்குறத விட இந்த மாதிரியான வீண் விரயங்கள்லையும் களியாட்டங்கள்லையும் அதிகமாக ஈடுபடுறவங்க அரபிகளாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கல்யாணம்னா அப்படி ஒரு வீண் விரயம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை சொல்கிறான், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள்னு சொல்கிறான். அந்த ஒரு நிலைமையில் இருக்கும்போது அப்போ இந்த ஷைத்தான்களுக்கு சகோதரர்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த அரபிகளுடைய வீண் விரயங்களும் அவங்களுடைய மார்க்க பற்றின்மையும் இதில் நல்லா வெளியே தெரியுது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தனை பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பயந்து நடுங்கினாங்க இல்லையா. அவங்க வராங்கனாலே ஒரு மரியாதை பயம் அப்படி இருக்கும். ஆனால் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இஸ்லாத்துக்கு பரம எதிரியாக இருக்கான்னு தெரிஞ்சு கூட அவங்க முன்னாடி கூனை கும்பிடு போட்டு எழுந்து நிற்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வந்த கலிஃபாக்களும் சரி, பல தலைவர்களும் சரி, சில தலைமுறையினருக்கு முன்னாடி கூட இப்போ நம்ம கிங் ஃபைசல் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா கூட
எந்த அளவுக்கு ஒரு கெத்தா இருந்தாங்க. அவங்க வராங்கன்னா மற்றவங்க பயந்து எழுந்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஒரு இங்கிலாந்து இளவரசி முன்னாடி கூட அவர் எழுந்து நிற்க மாட்டாரு. அவங்க கெத்தோட உட்கார்ந்து தான் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் முன்னாடி எழுந்து நின்று மரியாதை கொடுக்குற அளவுக்கு தான் இந்த அரபு தலைவர்களுடைய நிலை இருக்குது. அப்படின்னா எவ்வளோ ஒரு கேவலமான நிலைக்கு இந்த மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். இன்னும் நம்ம கிங் ஃபைசல் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றிலாம் நம்ம கொஞ்சம் படித்து பார்த்தோன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் இருந்திருக்கலாம், ஆனால் அவங்க ரீசெண்டாக இந்த மாதிரி கொஞ்சம் தலைமுறையினருக்கு முன்னாடி கூட இப்படி ஒரு ஆட்சியாளர்கள்லாம் இருந்தாங்களா அரபு நாடுகளில் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வியப்பாக இருக்கும். ஏன்னா என்ன பண்ணாங்க, நீ பாலஸ்தீனியத்திற்கு எதிராக இருக்க, பாலஸ்தீனிய மக்களை ஒடுக்குற அந்த இஸ்ரேலுக்கு நீ சப்போர்ட்டாக இருந்தால் உனக்கு நான் எண்ணெயே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை எதிர்த்து ஒரு பயங்கரமான ஒரு அச்சுறுத்தலாக அவர் இருந்தார். ஆனால் அமெரிக்காக்காரங்க என்ன சொன்னாங்க, எண்ணெயை எங்களுக்கு கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் உன்னுடைய நாட்டை நான் பாம்பு போட்டு பாலைவனமாக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் கொஞ்சம் கூட பயப்படாமல் என்ன சொன்னார், நாங்கள் ஏற்கனவே பாலைவனத்துலேருந்து வந்தவங்க தான், இப்போ இந்த நாட்டை பாலைவனமாக்கினாலே எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அதுக்குள்ளே எங்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியும், ஆனால் உனக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், அந்த எண்ணெய் உற்பத்தியை எண்ணெயை அவங்களுக்கு பரிமாற்றத்தில் அவர் கட் பண்ணார். அதுக்காக தான் இந்த அமெரிக்கன்கள் என்ன பண்ணாங்க, அவர் சொந்தக்காரங்களில் ஒருத்தரையே ட்ரக்ஸ் அடிக்டாக ஆக்கி அவரை என்ன பண்ணாங்க, சுட்டு கொல்ல வச்சாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு குள்ளநரித்தனமான வேலையை பார்த்து தான் அவரெல்லாம் அழிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி ஆட்சியாளர்கள் இருந்த அந்த பூமியில் இல்லையா, எத்தனை ஆட்சியாளர்கள் நல்ல நல்ல ஆட்சியாளர்கள் இந்த பூமியில், இன்னைக்கு இந்த மாதிரியான கேடுகட்ட ஆட்சியாளர்கள் மூலியமாக இஸ்லாமுக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேர் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில ஆட்சியாளர்கள் வருவாங்க, அவங்க இந்த மது போதை பொண்ணு இதெல்லாம் ஹலால் ஆக்குவாங்க, அதாவது ஹராம் எது ஹலால் எது அப்படின்னே தெரியாத அளவுக்குள்ள அவங்க சம்பாதிப்பாங்க அப்படின்லாம் சொன்ன முன்னறிவிப்புகள் இங்கே நடக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி அந்த ஆட்சி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு முஸ்லீம் எப்போ முஸ்லீமாக வாழலையோ கண்டிப்பாக அவங்க கிட்ட இருக்கிற அந்த பயத்தை அல்லாஹாலா அவங்க கிட்ட இருந்து எடுத்துருவான். இன்னைக்கு ஏன் இவங்க இப்படி மற்ற நாடுகளுக்கு, அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு பயப்படுறாங்கன்னா, முஸ்லீமாக வாழலை, அங்கே இஸ்லாம் இல்லை, இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட்டு போய்கிட்டு இருக்கிறதுனால தான் அவங்க இந்த மாதிரியான இஸ்லாத்திற்கு பரம எதிரிகளாக இருக்கிற இந்த நாடுகளுக்கெல்லாம் இவங்க பயப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. நம்மள நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா, அரபு நாடுகள்லாம் நம்ம இஸ்லாத்தை அப்படியே தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளோ நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றதை நம்ம நினச்சி பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு இங்கே இஸ்லாமியர்களாக ஆன மக்கள் இந்தியாவில் நம்ம எல்லாரும் அரபு நாட்டு இறக்குமதி கிடையாது, இஸ்லாமியர்களாக ஆன மக்கள் தான். முன்னாடி வந்த அந்த அரபுகளை பார்த்து அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய அந்த உண்மையான கொள்கை இதெல்லாம் பார்த்து நம்ம மாறின மக்கள் தான். ஆனால் இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நல்லபடியாக இங்கே இஸ்லாத்தை பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே அந்த ஒரு திமுரு, நான் அரபு நாட்டில் பிறந்துட்டேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த நாட்டில் பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இஸ்லாத்துக்கு எதிரான விஷயங்கள் நாங்கள் பண்ணாலுமே அது சரியாக தான் இருக்குன்ற மாதிரியான திமுரில் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம கற்றுக்கிற பாடம் என்னென்னா, அவங்களெல்லாம் பார்த்து நம்ம இங்கே கற்றுக்கிற மாதிரி இல்லை, நம்மளுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் மார்க்கம், சரிங்களா? அதில் அவங்க என்ன ஹதீஸில் என்ன சொல்லியிருக்காங்க, குர்ஆன் நமக்கு என்ன சொல்லுது, அதை நம்ம பின்பற்றணும். நம்ம என்றைக்குமே ஏழையாக பிறந்துட்டோமே அப்படின்றத நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா பணம் தான் அவங்கள வழிகெடுக்கும்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி அவங்க வழிகெட்டு போகிறதே இந்த பணம்ன்ற ஒரு விஷயத்தினால தான். பணம் உள்ளவங்க எல்லாருமே அந்த பணத்தை நல்ல வழியில் தான் செலவு பண்ணுவாங்க அப்படின்னு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது இல்லையா? அந்த பணம் நிறைய மக்களை வழிகெடுத்துரும். அதனால் பணம் இருக்கும்போது நம்ம அந்த பணத்தை கரெக்டான வழியில் எனக்கு செலவு பண்ண வையாலான்னு அல்லாஹ்கிட்ட துவா செய்யணும். அந்த பணத்தை கரெக்டான முறையில் ஈட்ட வையாலான்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட துவா செய்யணும். ஏன்னா நாளைக்கு மறுமையில் பணம் இருக்கவனுடைய கேள்வி கணக்கு அதிக நேரம் இருக்கும். பணம் இல்லாத ஏழைகள் முன்னாடி சொர்க்கத்துக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ பணம் இல்லையே அப்படின்னு நினச்சி நம்ம எதை நினச்சும் ஃபீல் பண்ண வேணாம். பணம் இருக்கோ இல்லையோ நமக்கு ஈமான் இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம 100% நம்ம ஒரு உறுதியோடு இருக்கணும். ஈமான் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே சிறந்த செல்வம். ஈமான் இல்லாமல் நம்ம சவுதி அரேபியாவில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு கல்ஃப் கண்ட்ரீஸில் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம இந்தியாவில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஈமான் இல்லைன்னா எங்கே இருந்தாலும் வேஸ்ட்டு. ஈமான் இருந்துச்சுன்னா நம்ம எந்த ஒரு இடத்துல, ஏன்னா இன்றைக்கி அமெரிக்காவில் எவ்வளோ பேர் ஈமானோட இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஈமானுடைய உறுதி, நீச்சல் உடையில் திரிஞ்ச பெண்கள் எல்லாம்
முழு புர்ஹால வராங்க, இதுதான் எங்களுக்கு நல்லா இருக்கு, இதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இஸ்லாம் தான் உயர்ந்த மார்க்கம்னு சொல்லி பார்ட்டி, பப்பு, கிளப்பு, ட்ரிங்க்ஸ் இப்படி எல்லா வகையிலையும் இல்லையா, மியூசிக் இப்படின்னு எல்லா வகையிலையுமே வந்து வெளியில இருந்தவங்க இஸ்லாத்துக்குள்ள வராங்கன்னா அது ஈமான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு தான் நடக்குது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்து வளர்ந்த அந்த பூமியிலேயே இஸ்லாத்துல இல்லாத பல காரியங்களை செய்து இஸ்லாத்தை விட்டு அவங்க வெளியே போய்கிட்டு இருக்காங்கன்னா அங்கே ஈமான் குறைபாடுங்கிற விஷயத்துல தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நேரமும் நம்மளுடைய தொழுகையில நம்மளுடைய ஈமான் அதிகரிக்கணும், நம்மளுடைய ஈமான் என்றைக்குமே நம்மளை விட்டு போயிடக்கூடாது, நம்மளுடைய இறப்பு வரைக்கும் நம்ம என்றைக்குமே ஈமானுடைய மக்களாக வாழணும்னு நம்ம வந்து துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி இந்த உலகம் ஒரு சோதனை கூடும், சரிங்களா? இந்த உலகத்தில் நம்ம சோதிக்கப்பட்டதுக்காக தான் வந்திருக்கோம். சோதித்த பிறகு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் என்னன்னா மறுமை தான், சரிங்களா? அந்த மறுமைக்காக வேண்டி தான் நம்ம இந்த உலகத்தை பயன்படுத்தணுமே தவிர இந்த உலகத்தில் நம்ம நிரந்தரமாக இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் உள்ள செல்வங்களை சேர்க்கறதுலையோ இல்லை இந்த உலகத்தில் உள்ள என்ஜாய்மெண்ட்டுகளை அனுபவிக்கிறதுலையோ நம்ம முழு ஆர்வம் காட்டிக்கிட்டு இருந்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கை வீணாயிரும். அல்லா தஆலா அதுலேருந்து நம்மளை பாதுகாக்கட்டும். அல்லா தஆலா ஈமானோட வாழ செய்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.